இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் போட்டுடலாமா, 4:45க்கெல்லாம் எந்திரிச்சாச்சு. குளிச்சுட்டு வந்து ஃபஸ்ட்டு கோலத்தை போட்டுடலாம் அப்படின்ட்டு கோலம் போட்டாச்சு. இந்த கோலம் மட்டும் என்னமோ தெரியலப்பா, எனக்கு ரங்கோலி கோலம்லாம் வரவே மாட்டேது. இந்த கோலம் அழகாக போடுறவங்கள பார்த்தா எனக்கு கொஞ்சம் லைட்டாக பொறாமையாக இருக்குங்க. எப்படியோ ஒரு வழியாக கோலத்தை போட்டு முடித்தாச்சு. அப்படியே நிலைவாசல்லையுமே விளக்கேற்றிடலாம். நான் இந்த மஞ்சள் குங்குமம்லாம் வச்சாலும் இந்த பப்புக்கியூட்டி வந்து அப்படியே அழிச்சு விட்ருவாங்க. அதனால் இன்றைக்கி வந்து லைட்டாக மஞ்சள் மட்டும் தடவிட்டு அப்படியே விளக்கேற்றிக்கிட்டேன். அப்படியே வந்து உள்ளே விளக்கேற்றிட்டு, அதாவது நிலைவாசலில் விளக்கேற்றிட்டு அப்புறந்தே உள்ளே வந்து விளக்கேற்றணும். அங்கே வந்து நம்ம செடியில் ஃப்ரெஷ்ஷாக வெத்தலை வந்து பறித்து போடுவோம். அதே மாதிரி நல்ல வெத்தலையாக பார்த்து பறிக்கணும் அப்படின்ற மாதிரி. இங்கே கடையில் வாங்கிட்டு வர்றது எப்படிதே இருந்தாலும் ஒன்று கிழிஞ்சிருக்கு, இல்லைன்னா கொஞ்சம் சுருண்ட மாதிரி இருக்குது. 2-3 வெத்தலை தான் நல்லா இருந்துச்சு. அப்படியே வந்து ஐயனுக்கு பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அரளிப்பூவில் கொஞ்சம் பூ அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு எப்பயும் போல் நெய் தீபம் அகல் மண் விளக்கில் போட்டாச்சு. ஐயன் எவ்வளோ அழகாக இருக்கார். எப்பயுமே அலங்காரம்லாம் பண்ணி பார்க்கையில் அவ்வளோ ஒரு அழகாகத்தான் இருக்கார். என்னோடய பூஜையை நல்லபடியாக முடித்தாச்சு. ஒரு 6:30 மணி அப்படின்னும்போது பூஜையெல்லாம் முடிச்சிட்டேன். அப்புறம் நான் வாய்ஸ் கொடுக்கையில் வந்து மயில்களும் குயில்களும் கத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சவுண்டு உங்களுக்கு பிடிக்குமான்னு எனக்கு தெரியலை. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கையோட உருளையுமே ரெடி பண்ணிட்டேன். கொஞ்சம் நந்தியாவட்டம் பூவும் அரளிப்பூவும் போட்டு ரெடி பண்ணியாச்சு.